கடவுளே நம்மள கோச்சுக்கிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றத யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. டியூபுக்கு போனதுக்கு அப்புறம் தியேட்டருக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ட்ராக் வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பாடியிருந்தார். ஒரு ட்ராக் வாய்ஸ் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்ல. ஆனா எனக்கு வந்து எங்கேயோ அந்த மெச்சூரிட்டி, அந்த எமோஷன் வேணும்னு தோணி நான் யுகிக்கு ஃபோன் பண்ணேன். யுகேந்திரன் வாசுதேவ், மலேசியா வாசுதேவன் ஓட சன், யுக்ஸ்ன்னு சொல்லி ஜோவிகா எப்பவுமே சொல்லுவா. ஸோ கால் பண்ண உடனே அடுத்த செகண்ட் வந்து அங்க நின்று ஸ்ரீகாந்த் தேவா வந்து ரெக்கார்ட் பண்ணது எனக்கு அது ரொம்ப அழகா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படத்துல எல்லாரும் ரொம்ப ரசிக்கிறாங்க. அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி சிவராத்திரி சாங் அது வந்து கிரண் வந்து வந்தப்போ கிளாப்ஸ் வந்தது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் இருக்கு. எனக்கு எனக்கு ஐ ஹோப், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஐ ஹோப், ஏன்னா நடிகர்கள், உச்ச நடிகர்கள் இல்லாத படங்களுக்கு தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் வர்றது இல்லை. அது வந்து ரிவ்யூஸ் வழியாவும் மக்களோட பேச்சுவார்த்தை வழியாவும் தான் பரவுது. பட் இன்னைக்கு அது பரவணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு படத்தை ஒரு வாட்டி வந்து பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். நான் ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பணங்கிறத தாண்டி மண்டைய உடைச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தது. இது எப்படி சரி பண்ணலான்னு, அதாவது எங்கெங்க எதை எடுத்தேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி எடுத்தேன், எப்படி வந்து இது பண்ணேன் அப்படின்னா, இது சீன் தேவையா? சீன் இல்ல. அப்புறம் எதுக்கு இப்போ? ஜோவிகா இல்லைன்னா சத்தியமா இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. ஜோவிகா அண்ட் மை டைரக்டோரியல் இமிடியட் டீம் எல்லாமே என் ஃபேமிலி தான். கணேஷ், ஷக்கீல் அக்கா, ஸ்ரீமன், கிரண், எல்லாருமே, லைக் நான், ஆர்த்தி, எல்லாருமே, எவ்ரிபடி, கேமராமேன், எடிட்டர், நரேஷ், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் எல்லாருமே. ஸோ ரொம்ப லாபம் நஷ்டம் தாண்டி ஆத்மாத்மா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் மக்கள் இதை பார்க்கணும்னு விரும்புறேன். ராஜா சார் வந்து இப்போ அந்த சாங்குக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இத பத்தி என்ன மேடம் நினைக்கிறீங்க? இல்ல, இப்பதான் எனக்கு மெசேஜ் வந்தது. நேர்ல போய் பார்த்து நான் வந்து பிளெஸிங் வாங்கினேன். அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ஓகே அப்படின்னு தான் சொன்னாரு. அதுதான் நான் வந்து பேட்டியெல்லாம் எடுக்கும்போது கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி. அவரு கடவுளே நம்மள கோச்சுக்கிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றத யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து நான் அவரோட வீட்டுல வந்து லிட்டரலா வளர்ந்துருக்கேன். ஏன்னா சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னா தப்பாயிடும், வேண்டாம். என்ன காரணம் மேடம்? நீங்க அவங்க புகைப்படம் எடுத்தீங்க, ஆனா அனுமதி எல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர். இல்லைங்க, நம்ம சோனி மியூசிக்ட வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், சரிங்களா? சோனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங்ல வந்து இப்போ வந்து ஒரு பிராண்ட், ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நம்ம ஒரு வீடு வாங்குறோம். அந்த வீடோட பிராண்டுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த வீடோட பிராண்ட் வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி, இப்போ நான் வந்து பிரஸ்டீஜில் இருக்கேன். பிரஸ்டீஜில் நான் வந்து வீடு வாங்குறேன்னா அங்கே நம்ம நம்பி கையெழுத்து போட்டு பணம் கொடுத்து பத்திரம் வாங்குறோம் இல்லையா? அப்போ வந்து அந்த பிரஸ்டீஜே கிடையாது, இது வந்து என்னோட பூமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நடுவில் கேஸ் போட்டாங்கன்னா பிரஸ்டீஜ் மேலே தாங்க கேஸ் போடணும். அப்போ சோனி மியூசிக் வந்து நானுன்னு இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் பேட் அக்லி சில படங்களுக்கு, அந்த என்ன படம் அது, அந்த குணா சாங் வந்தது, மலையாள படம், மஞ்சுமெல் பாய்ஸ், அது மேல கூட கேஸ் போட்டாங்க. அந்த மாதிரி பல படங்கள் மேல போடுறாங்க. ஆனா அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, ராஜாப்பா நான் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பர்மிஷனா வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை, நான் கொடுத்துருவேன்னு. நான் அதே தான் செஞ்சேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க. நான் வந்து அந்த வீட்டில் லாக்கர் சாவி வந்து ஜீவம்மா கையில் வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது.